கயாடும் மமிதா இவங்க 2 பேரை தவிர்த்துட்டு வேற யாருமே ஆளுங்க இல்ல தமிழ் சினிமால. எல்லாத்துலயும் போட்டு இவங்க 2 பேர்ல அரிக்கிறீங்களேயா. கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இவங்க 4 சினிமால வேற யாருமே ஒழுங்கா ஆக்ட் பண்றவங்களே இல்லையா. இல்லாத மாதிரி மமிதாவும் கயடும் போட்டு அறதான் அரிக்கிறானுங்க. இது கேட்டா நம்மள போட்டு அடிப்பானுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், பேச விட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நல்ல ஆக்டிங் பண்றவங்க தமிழ் சினிமாலன்றதுல இந்தியன் சினிமால இருக்காங்க. அவங்களெல்லாம் போட்டு தயவு செஞ்சு ஃபீமேல் லீடில் நடிக்க வைங்க. இல்ல ஸ்கோப் இல்லையா அதனாலதான் இவங்களை கூப்பிடுறீங்களான்னு தெரியல. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண கட்சிக்காரன்? அது மட்டும் இல்லாம நம்ம டிஜே ஞானவேல் ராஜா கமர்ஷியல் படத்தை சொதுப்பிறாரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படம் கொடுத்தா பிச்சு உதறி வரது நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் கரெக்டா முடிச்சிடும். அந்த வயசுல நாங்களாம் இந்த விட ரொம்ப ஷார்ப்பான பையன். ஒண்டியா செஞ்சுட்டு போயினே இருப்பான். இந்த மாதிரி ஜானர்லாம் இப்போ படத்தை எடுக்க போறாருன்றதான் கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாய் அபியங்கர் வேற இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. ஓகே பரவாயில்ல, எப்படி பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஏன்னா கருப்பு படத்தில் பிச்சு உதறிட்டாரு. நிறைய படம் பேக் டு பேக் கம்பேக் ஆகிட்டே இருக்கு அவருக்கு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கலாம். கார்த்திக்